என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கட்டும். நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவரே உங்களை நடத்தி துக்கப்படுகிறவர்களாகிய ஒவ்வொருவரையும் ஆறுதலினால் நிரப்பப் போகிறார். எல்லாவற்றையும் அவர் குணமாக்குவார். அவரே உங்களை நடத்தப் போகிறார். ஏசாயா 57:18 இருக்கும் வாக்குத்தத்தத்தை இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை குணப்படுத்துவேன், நானே உன்னை குணப்படுத்துவேன். எரேமியா 30:17 வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லுகிறார்கள், உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லுகிறார்கள். உனக்கு அப்படி பெயர் வைத்திருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, அவனா தள்ளப்பட்டவன். தள்ளிட்டாங்களாமே அவரை, அந்த பெண்ணை தள்ளிட்டாங்களாமே, வேலையிலிருந்து தள்ளிட்டாங்க, ஊழியத்திலிருந்து தள்ளிட்டாங்க, குடும்பத்திலிருந்து தள்ளிட்டாங்க என்று அவர்களை குறித்து சொல்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அப்படி கலங்கி கொண்டு இருக்கலாம். யாரும் விசாரிக்க இல்லை அந்த பிள்ளைக்கு, யாரும் விசாரிக்க இல்லை அந்த மனிதனுக்குன்னு ஒருவேளை சொல்லி கொண்டிருக்க கூட, யாரும் கூட போறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். I will bring healing to you. நான் உன்னை தள்ள மாட்டேன்ப்பா. தள்ளுண்டவன் என்று சொல்லி தள்ள மாட்டேன், தள்ளுண்டவள் என்று சொல்லி தள்ள மாட்டேன், விசாரிப்பற்றவள் சொல்லிட்டு விசாரிக்காம போக மாட்டேன் மாட்டேன். என் பிள்ளை, நிச்சயமா உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன். நான் உன் தகப்பன், உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன், உன் காயங்களை எல்லாம் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமா இருங்க, தைரியமா இருக்க. இயேசுவே செய்யும், இவர்களுக்கு செய்யும், இயேசுப்பா செய்யும். விசாரிப்பற்றவன், தள்ளுண்டவள், இந்த நிலைமையில் இருந்தவர்களை மறுரூபப்படுத்தி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இயேசுவால் விசாரிக்கப்படுகிறவர்கள், இயேசுவால் கனம் பெற்றவர்கள் என்று அவர் வாழ்க்கையை மாற்றும்படி எல்லாவற்றையும் என்று மாற்றும், எல்லாவற்றையும் என்று மாற்றும். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்படும், அத்தனையும் செழிக்கட்டும், அவள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், ஆரோக்கியமாய் எழும்பட்டும், பாக்கியம் வரட்டும், பணம் வரட்டும், பரிசுத்தம் வரட்டும், வீடு கட்டப்படட்டும், திருமணம் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவள் குடும்பம் கட்டப்படட்டும். அப்பா, கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். பிள்ளைகள் பெறட்டும், பிள்ளைகள் பாக்கியசாலிகளாக வளரட்டும். குட்டி பழக்கம் கணவனிடம் இருந்து வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் சண்டையின் ஆவி வீட்டிலிருந்து வெளியே வரட்டும். பொறாமை, பிசாசின் ஆவி எல்லாம் வெளியே வரட்டும். நீர் அவர்களை விசாரியும், அவர்களை குணப்படுத்தும், அவர்களை குணப்படுத்தும். அப்பா, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுப்பா. அவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. செல்வி என்று ஒருவர் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அமுத செல்வி, நீங்களும் இப்பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். என் பேர் அமுத செல்வி என்றும் இன்னொருவர் சொல்லுகிறீர்கள். உங்கள் தலையில் இருக்கும் கட்டியை ஆண்டவர் கரைய செய்கிறார். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார், உங்களை குணமாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது டெலிஃபோன் பிரேயர் அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆண்டவர் இப்பொழுது அற்புதங்களை செய்கிறார். உங்களோடு ஜெபிக்க இயேசு அழைக்கிறார். டெலிஃபோன் பிரேயர் டவர் ஜெப வீரரோடு இப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜெப கோபுரத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தொடுகிறார், அவருடைய வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது டெலிவிஷன் பார்த்ததை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்து ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். பிரியமானவர்களே, ஆண்டவரே உங்களை மெய்ப்பராக இருந்து தாழ்ச்சி அடையாமல் காப்பாற்றுவார், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். சங்கீதம் 23:1 படி, லூக்கா 15:7 படி, ஆண்டவரை விட்டு தூரமாக போன மகன் திரும்ப தகப்பனிடம் ஓடி வந்தது போல உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்பி வரும்படி செய்வார். உங்கள் பிள்ளையை திரும்பவும் ஆண்டவர் உயிர்ப்பித்து கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பார். 1 பேதுரு 5:10 படி, கொஞ்ச காலம் பாட அனுபவித்த உங்களை ஆண்டவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார்.
தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். இயேசப்பா, தயவு செய்து உமது நாமத்தை நிமித்தம் பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தரலும். வின்சென்ட், அப்படிப்பட்ட நீங்கள் ஆண்டவருடைய அன்பை இப்பொழுது பெறுகிறீர்கள். எல்லாவற்றிலும் செழிக்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். எல்லாம் 2 மடங்கு உங்களுக்கு திரும்ப வருகிறது. உங்கள் வாழ்வு கட்டப்படுகிறது. சமுதாயத்திலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். வல்லமையான தீர்க்க தரிசன வரம் உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அநேகருக்காக அழுது ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது பாய்ந்து அநேகருக்கு சுவாசத்தையும் ஜீவனையும் கொடுக்கும்படி உங்களை உபயோகப்படுத்த போகிறார். உங்களை உயிர்ப்பிக்கிறார். God is restoring everything. கொஞ்ச காலம் பாடு, அதெல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறார். நிறைவான பலனை கொடுக்கிறார். அப்பா, அப்படியே இப்பொழுதும் ஜெபிக்கும் எல்லாருக்கும் செய்யும். அவர்களை மீட்டெடும், அவர்களை வாழ வையும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. Jesus Calls app அதை டவுன்லோட் பண்ணிங்க. அதில் நிறைய செய்திகள் எல்லாம் இருக்குது, ஜெபங்கள் இருக்கிறது. அதை பார்த்து பாக்கியம் பெறுங்க. எப்போவும் அந்த ஜீசஸ் கால்ஸ் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைவ் எல்லாம் அதில் வரும். இன்னும் வேதத்தை வாசிக்கும்படியாகவும் பல வீடியோ ப்ரோக்ராம்ஸ் அதில் வரப்போகிறது. டெய்லி ரீடிங்லாம் வரப்போகிறது. அதனால் இப்போமே டவுன்லோட் பண்ணிங்க. iOSலேயும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது. இயேசு அழைக்கிற டெலிஃபோன் ப்ரேயர் டவர் உங்களுக்கு 24 மணி நேரமும் செயல்படுகிறது. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற்ற அற்புதங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஸோ God bless you. உங்கள் சிநேகிதர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்துங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you richly.